ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 7 ரிவ்யூ தான் guys பார்க்க போகிறோம். அப்புறம் guys, இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடும் guys. அந்த சாப்டர்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு கதை புரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதுலேயே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே guys, வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த எபிக்கோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேலண்டினாவும் ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி பையன் ஒருத்தர் கடத்திட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்தால் guys காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறான், டேய் இந்த புடிப்பையில வேற காணா, எங்கடா போய் தொலைஞ்ச, டே மோரி அப்படின்ட்டு இருக்கா. சுத்தி முத்தி பாக்குற ஆளை காணாம. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவன் கடத்திட்டு போறேன் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு திட்டு முழிப்பான். டேய் ஒரு நிமிஷம் நில்லு, டே வெயிட் பண்றா, நில்றா, டே மோரி நீனே கடத்திட்டு போறியா டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியில வந்துட்டாங்க. வெளில வந்து நம்ம மெட்டல் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்தையும் ஸ்கேன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஸ்கேன் பண்றாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ரெட்டு வந்து அவனை பார்த்துட்டான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு ஓடி வந்து பிடிக்க போறாங்க. பிடிக்கும் போது சொல்றான், டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் தான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பாலம் மாட்டிக்கிருக்கு, அதுல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க. குதிச்சுட்டு தலைவனை ஒரு பார்க்குறேன். பார்த்துட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சா, டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான், டே அவனோட வயிற்றுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 36 டிகிரி செல்சியஸ்ல ஒரு மனுஷன் இருக்க மாட்டேங்க இருக்குடா, அதை ஒழுங்கா பாடுறான் அப்படின்றேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், டே அவனை வயிற்றுக்குள்ள வச்சு நீ கொண்டு போறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்றேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றாங்க, டே மெட்டல் மண்டையா, இந்த இடத்த நீ ஒரு தடவை ஸ்கேன் பண்றா, எந்தெந்த ரூட் எல்லாம் போறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒழுங்கா பாடுறான், நான் அவனை துரத்தி போய் பிடிக்கிறேன் அப்படின்றானா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை ஸ்கேன் பண்றேன். ரெட்டு வந்து அவனை துரத்தி பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். டேய் ஸ்கேனிங் சொல்லிட்டு இந்த இடத்த ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. டே ரெட்டு, இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கு மொத்தம் 14 வழி இருக்கு. நான் வந்து இப்போ வந்து எந்த இடத்துல ஓடுறான்னு சொல்லிட்டு பாக்குறேன். டே அவங்க 2வது வழியா தப்பிச்சு ஓடிட்டு இருக்காயடா, நீ 2வது ரூட்டுக்கு போ, நான் உனக்கு கைட் பண்றேன் அந்த ரூட்டுக்கு எப்படி போடும் அப்படின்னு சொல்றான். சரி என்னை கைட் பண்ணு, நான் அந்த இடத்துல போயிட்டு அவங்கள பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையன் சொல்லிட்டான், டே ரெட்டு உனக்கு மேல ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு, அந்த ஸ்டெப்ஸ்ல தான்டா போயிட்டு இருக்கியா அப்படின்றானா. நீ வந்து போய் அவனை புடி அப்படின்னும் போது சேர்றா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. டே நீ இப்போ வந்து லெஃப்ட் கட் பண்ணணும், லெஃப்ட் சைடு போடா அப்படின்ற. அப்படி லெஃப்ட் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மண்ணிலே வந்து ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். டேய் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு செஞ்சது, இது ஒரு ஆர்ட்டுடா, இந்த கலையை பாருங்க, இது எப்படிப்பட்ட கலை தெரியுமா, நான் 1.5 வருஷமா என் உழைப்பை கொட்டி வரைஞ்சிருக்கேன்டா, இது மானியத்தேனே புலிமானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அறாவே குறுக்க இந்த கௌசிக்கு வந்தேன் அப்படின்ற பாட்டிக்கு அந்த சிலையை அந்த மண்ணாலே செஞ்சான் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாச்சு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். அவன் வந்து என் 1.5 வருஷம் உழைப்பு போச்சுடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. பாவங்க அந்த மனுஷன் 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டினாங்க, உடச்சு விட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நானும் எப்படியோ கொலை பண்ணி பார்த்துருக்கேன் கைஸ், ஆனால் இது புதுசாக இருக்கு கைஸ். இந்த மாட்டிக்கு நான் எவ்வளோ கொலை பண்ணி பார்த்ததே இல்லை கைஸ். நீ அந்த சிலையை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க கைஸ், நம்ம மறுபடியும் கதையை கண்டினியூ பண்ணும். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறேன், டே ரெட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11th ரூட் வழியாக தப்பிச்சு போகிறான். அந்த 11th ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான்டா இருக்கு, வேமா போனால் பிடிச்சிடலாம் அப்படின்ற. இதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்படி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறேன், டே உன்னோட கோலுக்கு பக்கத்தில் தான்டா இருக்க, அவன் பக்கத்தில் தான்டா இருக்கேன், வேமா போனா பிடிச்சிடலாம்டா அப்படின்றானா. அது மட்டும் இல்லடா ரெட்டு, அந்த 11வது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கீழே தான் இருக்கு, நீ எங்க நிற்கிறியோ அதுக்கு கீழே தான் கரெக்டாக இருக்கு அப்படின்றானா. டே நீ சீரியஸா சொல்றியா அப்படின்றான். ஆமா அப்படின்னோடனே சேர்றா விட்றா உள்ள, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹைட்ல இருந்துக்குள்ள, டே பைத்தியக்காரனடா நீனு, செத்துக்கிட்டு தொலைஞ்சிருவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மட்டையை சொல்றேன். அதெல்லாம் விட்டு பார்த்துக்கிறோம், நம்மளுக்கு மோரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. கீழே பார்த்தேன் அவனே அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போவேன். அவனே ஷாக் ஆயிட்டேன். டே யாரா நீனு அவ்வளோ ஹைட்ல இருந்து கூச்சுக்கிட்டு இருக்க, ஐ எம் ரைடர் கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ரைடரு. டே ரெட்டு நீ வேற லெவலு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது. அப்போ நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை பார்த்து கேட்குறான், டே யாரா நீனு, எதுக்குடா என்னை இப்படி மிரட்டுற, என்னை இப்படி துரத்திக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதெல்லாம் கண்டுக்கிறல. வந்தோடனே ரெட்டு, மோரி நீங்க எதோ இருக்கையா, இருந்தா எனக்கு சவுண்டு குடுறா அப்படின்றான். அப்போ வந்து நம்ம வில்லன் பார்க்குறேன், ஆமா இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு வந்து சவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சவுண்டை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறேன், டே 98% அது நம்ம மோரி தான்டா, அவன் தான்டா உள்ளக்க வச்சிருக்கேன், அவனை சும்மா விடாத. அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே என்னோட ஹியூமன் அவன், ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்ட்டு இருக்கேன், நீ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி அப்பாவி மாதிரி கேட்குறான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே நான் சீரியஸாக கேட்குறேன், இன்னும் கொள்ளை காண்டாக்காத, நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதை என்னோட ஹியூமனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சரியான கட்டுப்புல இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே
அவன் உன் பாக்கெட்டில் தான் இருக்கான், ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டே காலி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போனேன் பார்த்தீங்களா, அந்த வில்லன் சொல்கிறேன், என்னன்னே நீ பேசுகிற, அதை எப்படின்னே ஒரு பாக்கெட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் வைக்க முடியும், நீ என்னன்னே முட்டாள்தனமாக பேசுகிற அப்படின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்கிறேன், ரெட்டு நம்ம மோரி வந்து ரொம்ப பயப்படுறான்டா, பயந்து அது அழுகுறான்டா, வேமாடா அவன் வயிற்றுல இருந்து எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு மெட்டல் மண்டையை சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, ஒழுங்கு மரியாதை மோரியை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டிட்டு ரெட்டு சொல்கிறாங்க, முட்டாள்தனமாக பேசுகிறத விட்டுவிட்டு ஒழுங்கு மரியாதையா என்னோட மோரியை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்றான். அப்போ வந்து நம்ம வில்லன் சொல்கிறாங்க, கைஸ் நோ முடியாது, அவனை நான் விட மாட்டேன், ஏன்னா அவன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கான், அது மட்டும் இல்லை நான் அவனை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படி சொல்கிறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் வந்து கைஸ் நான் போடுற இந்த வீடியோவோட சைஸ் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஒரு மான்பாவோட சைஸே ரொம்ப கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி போட்டேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஒரு 87 இந்த மாட்டிக்கு இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4வது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 70 ஸ்க்ரீன்ஷாட் இருந்துச்சு. இந்த ஒரு இந்த ஒரு எபிசோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா 47 ஸ்க்ரீன்ஷாட் தான் கைஸ் இருந்துச்சு. கரெக்டாக 47 ஸ்க்ரீன்ஷாட் தான் இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மான்வால் வந்து பல இடங்கள் நீங்கள் வந்து பார்த்தே புரிஞ்சுக்கிற மாட்டி தான் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் அவ்வளோவா இருக்காது, நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாட்டிக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட சைஸும் கம்மியாக இருக்குது கைஸ், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.